வணக்கம் நண்பர்களே. 2026 ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி மேஷ ராசிக்கான பலன்கள். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப பகுதிகள் இந்த கூட்டு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே இந்த வருட பலன்கள் எல்லாத்துலையுமே சொல்லியிருந்தேன். அப்படித்தான் இந்த கடந்த 2-3 மாதங்களாக இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் வலுப்பெற்ற நிலையில் உலகளாவிய விஷயங்கள் ரொம்பவுமே சலசலப்புகளுக்குள்ள உள்ளாயிடுச்சு. அதுலேயும் இந்த மார்ச் மாதமானது கிரகண நிலைகள் இருந்ததுனால போர் மாதிரியான அச்சுறுத்தல்களும் இன்னும் மற்ற விஷயங்கள் கூட ஒரு இன்டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த கிரகண மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கூட ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது சற்று விலக ஆரம்பிக்குது. அதாவது முழுவதுமாக விலகிறது இல்லை, பட் இது வரைக்கும் ஒன்றாக இருந்த கிரகங்கள் அப்படிங்கிறது இனி அப்படியே நகர்ந்து விலகி போக ஆரம்பிக்குது. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது கடந்த 2-3 மாதங்கள் இருந்த மாதிரி பெரிய அளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரத்தான் ஆரம்பிக்கும். பட் இன்னும் முழுவதுமாக பெரிய அளவில் கிரகங்கள் விலகலை அப்படிங்கிறதுனால அடிக்கடி ஏதாவது பதட்டம் அடைகிற மாதிரி நியூஸுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் எல்லாமே மாறும். அதனால் இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே அதெல்லாம் பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தாது. பட் இந்த மாதம் இயற்கை சீற்றங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக சித்திரை மாதம் கத்திரிவேல் கொளுத்தி எடுக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும். பட் போன வருடம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் நல்ல மழை பெஞ்சுது. அதையும் ஏற்கனவே அந்த பலன்களை சொல்லியிருந்தோம். இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதங்களில் மழை பொழியும். பெரிய அளவில் இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. பட் சித்திரை மாதத்துக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலினுடைய தாக்கத்தை ஓரளவுக்கு காட்டிட்டு போயிடும். அதனால் இந்த ஏப்ரல் மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சீற்றங்கள் இல்லைன்னா ஆறுகள் அலப்பறித்து போகிறது, இல்லைன்னா அதிக மழை பெய்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இல்லைன்னா நீர்நிலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேஷ ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி புதனோடு சேர்க்கை விட்டு சஞ்சாரம் செய்கிறாங்க. ராசியில் சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கை இருக்கும். அதனால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஒரு விபரீத யோக அமைப்புகள் தான் எல்லாமே செயல்படும். அதனால் மேசராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமாக செயல்பட முற்படுங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் காரியங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிற இந்த மாதம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். கொஞ்சம் லேசியாக இருக்கத்தான் பார்ப்பாங்க. இல்லைன்னா இந்த கேளிக்கை சார்ந்த விஷயங்கள், பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஏதோ தாரெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதையும் யோசிக்க மாட்டாங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கத்தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த சுறுசுறுப்பும் துருதுருப்பும் இந்த மாதம் மேசராசிக்காரங்ககிட்ட மிஸ் ஆகும். பட் இருந்தாலும் மேசராசிக்காரங்க கலகலப்போடு தான் காணப்படுவாங்க. அவங்கள என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுலேயும் இந்த பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா இந்த கேளிக்கை சார்ந்த இடங்களுக்கு செல்வது, விருந்து விழாக்களுக்கு செல்வது, இப்படி இல்லைன்னா எங்கேயாவது புதிய இடங்கள், சுற்றுலா போன்ற விஷயங்களை செய்கிறது, இப்படி தான் அவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வீண் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். ஆல்ரெடி மேசராசிக்காரங்கெல்லாம் இந்த விஷயங்களை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க ஏதோ ஒரு வகையில் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள், டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய திறனும் அவங்களுக்கு இருந்தது. பட் ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கச்சிதமாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. கொஞ்சம் ஸ்லைட்டாக சில விஷயங்களை சொதப்பிடுவாங்க. ஸோ அதனால் மேசராசிக்காரங்க இந்த மாதிரி வீண் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் எதையோ செய்ய போய் அது எதுலேயோ போய் முடிகிற மாதிரியெல்லாம் மாறலாம். அதனால் எந்த ஒரு காரியங்கள் விஷயங்களும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்பட்டுவாங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத விரயங்கள், அலைச்சல்கள், செலவு போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததான் இருக்கும்.
அதே போல் இந்த உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிலருக்கு கொஞ்சம் தொந்தரவுகளாகத்தான் இருக்கும். நிறைய பேருக்கு மருத்துவ விரயங்கள் அவங்களுக்கும் சரி அல்லது அவங்க குடும்பத்தார் சார்ந்தவங்களுக்கும் சரி தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் உடல்நல விஷயங்களும் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதே போல் நிறைய பேருக்கு தொலைதூர தவிர்க்க முடியாத பிரயாணங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அது வெளி இடங்களுக்கு போய் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். இந்த மாதிரி சில திடீர் பிளான் பண்ணாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மேசராசிக்காரங்க அதுலேயும் கொஞ்சம் பார்த்துருங்க. ஸோ மேசராசியை பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக சொன்னால் இந்த மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் தான் நடக்கும். நீங்கள் என்ன தான் ஒரு விஷயமும் பிளான் பண்ணாலும் அந்த விஷயங்கள் அது வேறு மாதிரி ஒரு ரூட் பிடிச்சி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் எதையுமே ரொம்ப ஒரு எக்ஸாஜரேஷன் பண்ணிக்காதீங்க. ஓரளவுக்கு உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவுமே எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சிங்க அப்படின்னா அது கண்ட்ரோல்லாம் போக ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் செயல்படுங்க. பொதுவாக இது மற்றவங்களுக்கு தான் சொல்லுவேன். மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அறிஞ்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அவங்களுக்கே அதை செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்குது. பொதுவாக உங்களுக்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்களே எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி செயல்பட்டு வாங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஓகே தான். பெரிய அளவில் தொந்தரவுகள் இல்லை. ஒரு சுமூகமான விஷயங்களாகத்தான் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஓரளவுக்கு அனுசரணையான நிலைகளை எதிர்பார்க்கலாம். பெருசாலாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்கும். அதனால் குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லாமே ஓகே தான். கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்கும். பெற்றோர்கள் வகையில் உடன்பிறப்புகள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனை கொடுக்கும். பட் மாதத்தின் பிற்பகுதியில் சிறப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் உண்டு. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே அளவான நிலைகளில் இருக்குது. குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகள் இது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பட் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனம் தேவை. குறிப்பாக உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் எதுவும் வேண்டான்னு அமைதியாக போனாலும் கூட உங்கள் வாய்ப்புங்கிறதுக்குன்னே ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ பொதுவாகவே இந்த உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்து தான் சமாதானப்படுத்தும். அதனால் இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் அளவான நிலைகளில் தான் இருக்குது. குறிப்பாக நிறைய பேருக்கு இந்த மாதம் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். சிலருக்கு வேலை இழப்புகள் போன்ற விஷயங்கள் கூட ஏற்படலாம். கொஞ்சம் கவனம் தேவை. அதனால் மேசராசிக்காரங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவு பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த மாதம் இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாதாக இருக்கும். தொழில் வேலை உத்தியோகமாகவும் நிறைய செலவுகள் விரயங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்குது. ஸோ கெரியர் ரிலேட்டடாக மேசராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் கூடுதல் கவனம் தேவை. மாதத்தின் பிற்பகுதியில் இதெல்லாம் ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் நன்மைகள் என்பது உண்டு. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் அளவான நிலைகளாக முன்னாடியே சொன்ன வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வந்தாலும் 10 அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் இருக்கும். ஸோ இந்த பொருளாதார விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் தேவை. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு அளவான நிலைகள் இருக்குது. சிலருக்கு இந்த கைமாத்தல்கள் போன்ற விஷயங்கள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய நிலைகள் இருக்குது. மற்றபடி இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஒரு அளவான நிலைகளை பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில பழுது பார்க்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதன் மூலமாகவும் சில விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. பட் மாணவர்கள் கொஞ்சம் கவனக்குறைவாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதம் மேசராசியினுடைய இயல்பே அப்படி தான் இருக்குது. அதனால் மாணவர்கள் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருங்க. ஸோ ஓரளவு மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு அளவான நிலைகளில் தான் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. மேசராசிக்காரங்களுக்கு நிதானமும் கவனமும் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.